சமலேஸ்வரி கோவில் சம்பல்பூரில் உள்ள ஒரு இந்து கோவில் ஆகும். இது சமலேஸ்வரி என்று அழைக்கப்படும் அம்மன் தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கோவில் உருவான வரலாறு. உள்ளூர் கதைகளின்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் பல்ராம் தேவ் மகாநதி ஆற்றை கடந்து வலது கரைக்கு வேட்டையாடுவதற்காக தனது வேட்டை நாய்களுடன் வந்ததாக கூறப்படுகிறது. வேட்டையாடுகையில் அவர் ஒரு அதிசயத்தை கவனித்தார். தனது வேட்டை நாய்கள் ஒரு சிறிய முயலை துரத்துவதற்கு பதிலாக முயலால் துரத்தப்படுவதை கண்டார். ராஜாவின் வேட்டை நாய்கள் முயலை பார்த்து மரண பயத்தில் இருப்பதாக தோன்றியது மன்னனுக்கு. மன்னன் திகைத்து நின்றான். பின்னர் முயல் மகாநதியின் இடது கரையில் உள்ள பெரிய சிமிலி மரத்தின் அடிவாரத்தில் திரும்பி மறைந்ததையும் கவனித்தார். பல்ராம் தேவ் தனது முகாமுக்கு திரும்பினார். அன்று இரவு அவர் விசித்திரமான கனவினை கண்டார். சமலேஸ்வரி தேவி அவரது முன் காட்சியளித்து தான் ஆற்றின் அருகே உள்ள புதரில் வசிப்பதாகவும் அந்த சிமிலி மரத்தின் அடிவாரத்தில் அம்மனை ஸ்தாபித்து ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றும் கூறி அரசனை ஆசீர்வதித்து மறைந்தார். மறுநாள் காலை பல்ராம் தேவ் மகாநதி இடதுகரையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தனது கோட்டையை நிறுவினார். சமலேஸ்வரி அம்மனை சிமிலி மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார். முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பா பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.